ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கைய கட் பண்ணிக்கிட்டா. அதே நேரம் அவ கசின் பைப்ல இருந்துட்டு இந்த ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இருக்கால்ல, அவன் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு லவ்வெல்லாம் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட இருந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஃப்ளவர்ஸ பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான் ஹீரோவ பத்தி. அப்ப அவன் வந்துட்டு பாரேன், நான் சொன்ன விஷயத்த நீ கொஞ்சம் யோசிச்சு பாரேன் அப்படிங்கும்போது, அவன் கொடுத்தப்போ ஜாடியில வச்சத திடீர்னு எடுத்து கீழ குப்பை தொட்டில போட்டா. ஒரு விஷயம் புடிச்சதுன்னா அத ரசிப்போம் இல்லையா? அது யார் கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் இப்ப இத இப்படி குப்பை தொட்டில போட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீன்னா, அது குப்பை தொட்டில கூட இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அதிலேயே புரிஞ்சுக்கிறான். இதோட இருந்தீன்னா இதாவது இருக்கும் அப்படிங்கிற மாரி. அத பண்ணி ஹீரோயின காமிக்கிறாங்க. அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, இவ கைய கட் பண்ணிட்டால்ல, அது கரெக்ட்டா டைமிங் பார்த்து தான் கட் பண்ணியிருக்கா. இந்த மாரி இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல மெய்டு வந்துட்டு நமக்கு சாப்பாடு குடுக்க போறா. இந்த நேரத்துல கட் பண்ணிட்டா தான் நம்மள கொண்டு காப்பாத்துவாய்ங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தப்பிக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, அவ வர டைமிங்க கால்குலேட் பண்ணி தான், இவ மேலாப்ல ஒரு கிளிப் போட்டு உட்கார்ந்திருக்கிறா. ஆக மொத்தத்துல ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட மோட்டிவா இருந்திருக்குது. அங்க வந்தோனே ஹீரோ செம்ம கடுப்பா பார்க்குறான். எதுக்கு இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கையில இருக்கிற கட்ட பார்த்தோனே மறுபடியும் லவர் பாய் வெளியில வந்துட்டு, "இங்க பாரு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லும்போது, "இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாதா? உனக்கு ஒரு நாய் மாரி ட்ரீட் பண்ண வச்சுட்ட. அடிமை மாரி நடத்த ஆரம்பிச்சுட்ட. இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஒருத்தங்களுக்கு இந்த உலகத்துல தேவையே மிக அதிகமான விஷயம் வந்துட்டு சுதந்திரம் தான். அதுவே என்கிட்ட இல்ல. என் இஷ்டப்படி நான் எதுவுமே பண்ணிக்க முடியல. அப்புறம் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்?" அப்படிங்கும்போது, "ஏய் நீ என்னோடவ. ஆனா அத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஒவ்வொரு டைமும் நீ என்ன ஹர்ட் பண்ற மாரி தான் பார்க்குற. பார்றா! என்ன எப்படிலாம் ஹர்ட் பண்ணுவ. இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போவ. அது மட்டும் இல்லாம என்ன கொடுமைப்படுத்துவ. என் இஷ்டம் இல்லாம என்னைய தொடுவ. இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு நான் உன்ன வந்துட்டு வெறுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீ சொல்றியா? அப்படிங்கும்போது, என் பக்கத்துல இருந்து இருந்து பாரு. அது எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறப்ப, அதே மாரி தான்டா. என் பக்கத்துல இருந்து பாரு. என் இஷ்டப்படி எதுவுமே செய்ய விடாம, என்ன ஒரு அடிமை மாரி வெறும் லவ் இல்லாம லஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாரி இருக்கணும்னு மறுபடியும் செம கோவமாயிடுது. அப்படியே மறுபடியும் போட்டு வம்புலுக்கலாம் அப்படின்னு போயிட்டு, அவ கைய பார்த்த உடனே, "இங்க பாரு, இனிமேல் நீ இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது. மறுபடியும் மறுபடியும் ஏதாவது தொல்ல பண்ணிட்டு இருந்த, அதுக்கப்புறம் பார்த்துக்க" அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு, வெளியில போயிட்டு அங்க இருக்கிற காவலர்கிட்டலாம், "அவ சும்மா தப்பிக்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா. ஒழுங்கா அவள பத்திரமா பார்த்துக்கங்கடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கிற ரூம் பக்கத்துல நம்ம புதுசா ஒருத்தன் இன்ட்ரோ ஆயிருப்பான்ல அந்த ஸ்ட்ரேஞ்சரு. அவன் வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு நர்ஸ இடிச்சுட்டு ஏதோ ஒரு சைகை காட்டிட்டு போறான். ஆக மொத்தத்துல இவனுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போல. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வரான். அவனையும் இடிச்சுட்டு ஏதோ ஒரு லெட்டர் மாரி ஒண்ணு கீழ விழுது. அவன் வந்துட்டு நேரா ஹீரோயின பார்த்து காப்பாத்தலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போறான். ஏதோ இவன் குடுக்குற மாரி இருக்கு. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பைப்ல முன்னாடி வந்து நிக்கிறான். "ஏப்பா என்ன நீ சும்மாவே விட மாட்டியா? எங்க போனாலும் என்ன தேடிக்கிட்டே வந்துட்டு இருப்பியா? என்ன டெய்லி என்ன வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற அப்படிங்கிறப்ப, "நீ நியூஸ் பேப்பர் எதுக்கு போற? எப்பா நான் தான் சொல்ட்டேன். புக் எழுத தான் போறேன். நீ நம்பவும் மாட்டேங்கிற. அப்ப எதுக்கு இங்க வந்த? மறுபடியும் என் வீட செக் பண்ண வந்தியா?" அப்படின்ட்டு மறுபடியும் செக் பண்ண போறியா? அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்ல உனக்கு எழுத ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்" அப்படின்னு அவன் ஒரு காரணத்தோட தான் உள்ள வந்திருக்கான் ஹீரோட அசிஸ்டன்ட். இத தெரிஞ்சுக்கிட்ட அவன், சரி இவன் முழிச்சிருந்தா நைட்டு ஃபுல்லா நம்மளோட பிளான் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு, அவனோட புக்க எழுத கொடுத்ததுக்காக ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றான்னா, நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொளுத்துவோம்ல, அந்த மாரி ஒரு சாம்பிராணிய கொளுத்தி, இது கொஞ்சம் வாசமா இருக்கும். "சும்மா வராது. அது இல்லாம நீ நல்லா எழுதுவ" அப்படிங்கிற மாரி அத பத்த வச்சுட்டு, அவன் கதை சொல்ல சொல்ல இவனுக்கு இங்க கேர் ஆகுது. அதே நேரம் அங்க ஹீரோயினுக்காக பாத்து கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். அந்த நம்ம ஸ்ட்ரேஞ்சர் பையன் புள்ள வந்துட்டு ஒரு நர்ஸ் கிட்ட கண்ண காட்டிட்டு வந்திருப்பான்ல, அந்த நர்ஸ் புள்ள இவன் வந்த உடனே வாங்க அப்படிங்கிற மாரி கூப்பிடுது. அவனுக்கே ஷாக்கா இருக்குது. என்னடா ஒரு விஷயம் அப்படின்ட்டு. என்னன்னா, இவிங்க டாக்டர் மாரி, நர்ஸ் மாரி அப்படியே உள்ள போயிட்டு, ஹீரோயின அப்படியே மாத்தி கூப்பிட்டு வந்துடுறாய்ங்க. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பையன் புள்ளைய நல்லா தூங்க வச்சுட்டு, அவன் வந்துட்டு நேரா ஹீரோவ தான் போயிட்டு மீட் பண்ண போறான். அவன் நல்லா ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அதுவும் தனிமையா. இந்த டைம் தான் அவன்கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, அவன் போயிட்டு, "என்ன ரொம்ப தனிமையா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நானே ஆல்ரெடி மனவேதனையில இருக்கேன். எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களே நல்லா வச்சு செய்றாய்ங்க. இங்க பாருங்க, இந்த மாரி மன கஷ்டம் இருக்கும்போதெல்லாம் தனியா இருந்தா இன்னும் கஷ்டம் அதிகமா தான் செய்யும். அதனால என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க" அப்படின்ட்டு அவிங்க 2 பேரும் ஷேர் பண்ணோனே, அதுக்கப்புறம் "நீங்க லவ் பண்ற பொண்ணு ரொம்ப கொடுமைக்காரியோ! கல்யாணம் பண்ணாவே எதுவும் சந்தோஷமா இருக்க முடியாதே! அப்படியே லவ்வரா இருக்கிற வரைக்கும் தான். பொண்டாட்டியா மாறுனா புயலா மாறிடுவாங்களேன்னு." "அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் ஆளு ஒரு தேவதடா. அந்த தேவதைக்கு கோவமும் வரும், அதுவும் அழகு தான். ஆனா, என்னமோ நான் எதுக்காக பண்றேன், ஏன் பண்றேன் அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஏன்னா, அவள நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு நெனச்சு அவ என்ன வெறுக்கிறா. நான் ஒரு விஷயம் அவள்ட்ட ஓப்பனா சொன்னாலும், அது தப்பான விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாளோ அப்படிங்கிறதுக்காக, நான் அவகிட்ட சொல்ல முடியாம தயங்கிட்டு இருக்கேன். அவள ஹர்ட் பண்றேங்கிற பேர்ல நெறைய விஷயம் நான் பண்றேன் தான். ஆனா, அது எல்லாமே அவள என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தாங்கும்போது, எங்க இப்படி பேசி பேசி ஹீரோ கிட்ட மூச்ச போட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா, ஹீரோ இந்த நேரத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. அங்க ஹீரோயின் தப்பிக்கணும்ல. இன்னாது ஹீரோ அங்க போனானா எப்படி தப்பிக்க முடியும்? அதனால இவன இங்க பேசி டைவர்ட் பண்ணி வச்சுட்டு, அங்க வந்துட்டு பக்காவா
பிளான் போட்டு நம்ம ஹீரோயின காப்பாத்திட்டான். இவன் எதுக்குடா ஹீரோயின காப்பாத்தணும்? இவனுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தங்கிறத போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எழுந்து பார்க்குறான் ஹீரோட அசிஸ்டன்ட். "என்ன நீ ரொம்ப தூங்கிட்டியா?" அப்படிங்கிற மாரி அவன் பக்கத்திலேயே உட்காந்துருக்கான். "நான் எவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருந்தேன்?" "ரொம்ப நேரமா தூங்கிட்டேன். நானும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குது. நானா எப்படி தூங்குனேன்? வாய்ப்பே கிடையாது. என்னோட கண்ட்ரோல மீறி நான் தூங்கியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப, ச்சே ச்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ என்ன மாரி கஷ்டப்படுற? அதுவும் இந்த ஏரியாவோட குட்டி மார்ஷலுக்கு நீ ரொம்ப வேலை பார்க்குறல்ல, அதனால கொஞ்சம் டயர்ட் ஆயிருப்ப. பரவால்ல, பரவால்ல ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிற மாரி அவங்க சமாளிச்சுட்டு இருக்கான். அதே நேரம் அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரும்போது, அங்க இருக்கிறவங்க கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காய்ங்க. ஒல்லேர்ன்னு ஒரு அறை விட்டு, "டேய் இதுதான் நீங்க பார்த்துக்கிற லட்சணமாடா?" அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா அவள காணோம். நெனச்சேன், இடி நீங்க கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே அவ கூரை மேல ஏறி ஓடியிருப்பான்ட்டு. அ சாரி பாஸ் கொஞ்சம் தூங்கிட்டோம். என் தூக்கம் போச்சு. இனிமேல் அவள தேடி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு எல்லா இடத்தையும் போய் தேடி கண்டுபிடிக்க ஆளுங்க போ சொல்றாங்க ஹீரோ. இந்த நேரத்துல தான் ஹீரோட அசிஸ்டன்ட்க்கு வந்துட்டு ஒரு டவுட் வருது. இதுல அவன் சம்மந்தப்பட்டுருப்பானோ அப்டின்ட்டு, அதுவும் ஸ்ட்ரேஞ்சர் சம்மந்தப்பட்டுப்பானோ அப்டின்ட்டு, நேரா அவனோட வீட்ட போய் சர்ச் பண்ண பார்க்கும்போது, அங்க வந்துட்டு நான் உனக்காக காத்திருப்பேன் அப்டிங்கிற ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதுலேருந்தே தெரியுது இவனுக்கும் இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்டின்ட்டு, அத அவன் தனியா எடுத்து பர்சனலா மறைச்சு வச்சிருக்கான். இது வந்துட்டு ஹீரோவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்டின்ட்டு, உடனே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு ஹீரோயோட ஃப்ரெண்ட பார்த்தோம் அப்டின்னு சொல்லி அவளுக்கு நியூஸ் கிடைச்ச உடனே, நேரா அங்க தான் போறான். அங்க போயிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கன்ன வச்சு சுட்டு விரட்டி விட்டு, அவன் கேஷுவலா உட்காந்துருக்கான் பையக்குள்ள. "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா" அப்படிங்கிற மாரி உட்காந்துருக்கான். அப்படியே போயிட்டு ஹீரோ, "எங்க அவ? அவள நீ தான் கூட்டு வந்த அப்படிங்கிறதுக்கு எனக்கு நெறைய ஆதாரம் இருக்குது. ஒழுங்கா அவ என்கிட்ட குடுத்துரு" அப்படிங்கிறப்ப, "அ ச்சே ச்சே அவ என்கிட்ட இல்லப்பா." "என்னடா ஏதோ பொருள் மாரி பேசுற? ஒழுங்கா அவ என்கிட்ட குடுத்துரு." "சத்தியமா சொல்றேன் அவ என்கிட்ட இல்ல. தப்பிச்சு வந்தா. சரியா? அது மட்டும் இல்லாம அவ கிளம்பும்போது ஒரு விஷயம் சொன்னா. நான் வந்துட்டு அவள லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியுது. ஆனா அவளோட மனசுல நீ இருந்து அவள ரொம்ப காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, ஹர்ட் படுத்தி, ஏய் எல்லாம் ஒண்ணு தான்டா. ஒழுங்கா வளக்காம சொல்லு. ஒண்ணும் இல்ல. அவ எங்கேயோ தனியா போறாளாம். ஆனா அந்த விஷயம் கூட எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாரி அவ யோசிச்சுட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம நானும் கூட போலான்னு தான் நெனச்சேன். ஓ! பாய் பெஸ்டி பயப்புள்ள நீ. சரி இங்க பாரு, நீ கஷ்டப்படுத்துறத விட நான் ஒண்ணும் கஷ்டப்படுத்தல. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கெட்டச்ச வாய்ப்பா அணு அணுவா சித்திரவதை பண்றதெல்லாம், டேய் டேய் அத பத்திலாம் நீ பேசாத நவாவு மாரி, ஒழுங்கா சொல்ற அப்படிங்கிறப்ப, அவ தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. நான் ஒரு இடத்துக்கு போறேன். அங்க வந்துட்டு நீ வர தேவையில்ல. நீ வந்தா வந்துட்டு அவன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்துருவான். அதனால நான் போறேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா, இல்ல உன்ன மீட் பண்ணணும்னா, நானே உனக்கு லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ எங்க போனா எனக்கு தெரியல. ஆனா அவ அப்ராட் போல. இங்க எங்கேயோ தான் இருக்கா. ஆனா உன் கண்ல படமாட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஹீரோவுக்கு செம்ம கட்டுப்பாயி அட்டிக்கு போகையில, "என்ன கொல்ல போறியா?" அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! இந்த இரிட்டேட் ஃபேஸ் வேற என்ன கொல்றானே! அப்படிங்கிற மாரி செம்ம கடுப்பாயிடுறான். ஏன்னா ஹீரோயினோட பிளானே அதான். மேற்படி கசின் இருக்காருன்னா, அவன் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, இவன் நேத்து நைட் வந்துட்டு ரொம்ப குடிச்சிட்டு வந்திருப்பான்ல. அந்த நேரத்துல ஹீரோனோட அம்மா வந்துட்டு, அந்த கட்டிக்கிட்டு நிக்கிற பொண்ண கூப்ட்டு, "அவ ரொம்ப குடிச்சிட்டு வந்திருக்காம்மா, நீ போய் கேர் பண்ணிக்கங்கும்போது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனும், பொண்ணும் இந்த மாரி கேர் பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? எப்படியா இருந்தாலும் நீங்க தானம்மா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவன் மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு ஸ்ட்ராங்கா கிடைச்சதுன்னா, அதுக்கப்புறம் உங்க 2 பேத்தையும் பிரிக்க முடியாதுல்ல" அப்படின்ட்டு, இவரோட அம்மா அம்மா மாரி யோசிக்காம வேற மாரி யோசிக்குது. அங்க நம்ம கசின் பையன் உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்றான்னா, தலையாட்டுறான் போகாத அப்படின்ட்டு. ஆனா அவன பார்த்து இன்னும் கடுப்பாயிட்டான கோறான். அப்படி போனதுக்கு அப்புறம் அங்க போய் பார்த்தா, பயபுள்ள தூக்கத்துல கூட நம்ம ஹீரோயின் பேர தான் போட்டு புலம்பிட்டு இருக்கிறான். இத பார்த்துட்டு இது தப்பான விஷயம். அவன் இந்த நேரத்துல கூட அவள தான் நெனச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவ கொஞ்சம் அப்படியே பின்னாடி வரும்பொழுது, நான் கூட நல்ல பிள்ளையோ அப்படின்னு நெனச்சேங்க. திடீர்னு என்ன பண்ணுச்சு, அவ நெனப்பே போகணும். அதுக்கு எனக்கு இது ஒரு சான்ஸ் தான் அப்படின்ட்டு கிட்ட நெருங்கி அவனோட சட்ட பட்டன கழட்டிட்டு இருக்கும்போது, கரையப்புள்ள கரெக்ட்டா கண் முழிச்சு பார்த்துட்டு, அவன் போதையில கூட ஹீரோயின தான் நெனச்சுட்டு இருப்பான் போல. வெளியில போடி அப்படின்னு விரட்டி விட்டுர்றான். இதுல செம்ம கடுப்பாயிடுறா. அதுக்கப்புறம் மார்னிங் விடிஞ்சு பார்க்கும்போது பார்க்குறோமே, ஹீரோ ட்ரெஸ் இல்லாம கட்டுக்கிறா. இவ காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. செம்ம காண்டாயிடுது ஹீரோவுக்கு. என்ன என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலையா? நைட் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சிருது. ஓ! அப்படியா? அப்ப அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்பயே, நல்லா புரியுது. ஹீரோவும் வேற ஏதோ பிளான் பண்றான். இவளுக்கு ஏத்த பிளான் அப்படிங்கிறது. ஆக மொத்தத்துல இப்படி ஒரு பஞ்சாயத்து இங்க போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கசின் பயப்புள்ள. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மாசங்கள் ஓடுது. ஹீரோயின் ஒரு இடத்துல தனியா சந்தோஷமா இருக்கா. அங்க பார்த்தா ஹீரோ இவள நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு மான்டேஜ் சாங் மாரி காட்டுறாய்ங்க. 2 பேரும் எப்படி லவ் பண்ணாய்ங்க, எப்படி ப்ரொபோஸ் பண்ணாய்ங்க, எப்படி லெட்டர் பரிமாறிட்டாய்ங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் காட்டுவாங்க. சூப்பரா இருக்கும். அப்படியே மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே கொட்டப்புல்ல வச்சு அப்படியே கையில தாங்கி தூக்கிட்டு போகும்போதுலாம், "கையில் மிதக்கும் காற்றாணி" அப்படின்னு பாட்டெல்லாம் பாடத் தோணும் நமக்கு. ஆனா இவன் பண்ற விஷயத்த பார்த்தா கல்லெட்டு அடிக்க தோணும். அந்த மாரி பண்ணிட்டு இருப்பான். இப்படி ஒரு பக்கம் ஹீரோ ஃபீல் பண்ண, அந்த பக்கம் ஹீரோயின் ஃபீல் பண்றேன்னு நெனைக்கிறீங்க? நோ, நோ, நெவர். அவளுக்கு சுதந்திரம் கெட்டுச்சு அப்படின்னு அவளே சமைச்சு, அவளே சாப்பிட்டு, அவ்ளோ ஹேப்பினஸ்ஸா ஒரு இடத்துல இருக்கா. இதுல இன்னொரு விஷயம் நல்லா கேள்விப்படுறா. அதுவும் அந்த கல்யாணம் கட்டிக்கிற நிலையில அந்த பொண்ணோட மேரேஜும், நம்ம ஹீரோட மேரேஜும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸு, அங்க இருக்கிற லேடீஸ் மூலியமா காசிப் பேசுறது நம்ம ஹீரோயின் காதுக்கு டபக்குன்னு விழுது. இந்த மாரி விஷயம்லாம் கேர்ள்ஸ் கிட்ட தீயா இல்ல, ஜெட்டு வேகத்துல பரவுது.
நம்ம அசிஸ்டன்ட் பைப்ல தூங்கிட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா, அவனோட ஃபேமிலி அவன் கண்ணு முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்க மாரியும், அப்ப அவன் கத்திட்டு இருக்கிற மாரியும், அப்போ ஒருத்தர் வந்து அவர காப்பாத்தி ஹெல்ப் பண்ற மாரியும் ஞாபகம் வருது. அத அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் பைபிள்ல இருக்கான்ல, அவன் சொன்ன அந்த ஒரு கவிதை, அவன் புக் எழுத சொல்லுவான்ல, அதுல சொன்ன கவிதையும், இவனோட ஃபேமிலிக்கு நடந்த ஒரு சில விஷயங்களும் அப்படியே சிமிலர் ஆகுது. அதனால அவன் என்ன பண்றான்னா, யோசிச்சுக்கிட்டு அவன் ஃபேமிலி இருந்த இடத்துக்கு போயிட்டு, அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். இவனோட சின்ன வயசுல இவனுக்கு ஒரு அண்ணன் இருந்திருப்பான். அண்ணன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட்ன்னு சொல்ல முடியாது. சிஷ்யனா இருக்கிற ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் வந்துட்டு இவன ரொம்ப பாசமா பிறந்த தம்பி மாரியும், இவன் வந்துட்டு அண்ணன் மாரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாய்ங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இவனோட அப்பா வந்துட்டு அவன வந்துட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாய்ங்க. அப்ப போறப்ப இந்த குட்டி பையன, அதாவது அசிஸ்டன்ட் குட்டி பையனா இருக்கும்பொழுது வந்து, ஒரு கல்ல உடைச்சு, அதுல ஒரு பாதிய வந்துட்டு இவன்கிட்ட குடுத்துட்டு, இன்னொரு பாதிய அவன்கிட்ட எடுத்துக்கிட்டு, "உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இத வச்சு சமாளி. அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு வேலையா போயிட்டு வரேன். அதுவரைக்கும் நீ இப்படி சமாளி" அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, பாக்ஸ் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குது. ஆனா இதுல ஒரு சாதாரண கல்லு மாரி தானே இருக்கு அப்படிங்கிற மாரி இவனே கேட்டிருப்பான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்படி அத எல்லாத்தையும் யோசிச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அவன் மேல யாரோ வலை போடுற மாரி இருக்கு. அப்படியே அவன் மயக்கம் போட்டும் விழுறான். அடுத்த நேரத்துல பார்த்தா பயபுள்ள ஹீரோ முன்னாடி மயக்கத்துல இருந்து எழுந்திரிக்கிறான். "நான் எப்படி இங்க வந்தேன்? ஆமா நீ எதுக்கு இப்படி மயக்கம் போட்டு விழுந்த? என்ன விஷயம்?" "இல்ல எனக்கு ஒரு சில கனவெல்லாம் வருது. அது கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல என்ன கனவு?" "இல்ல எனக்கு ரொம்ப நாளா இந்த ஞாபக மறதி என் குடும்பம் எரிஞ்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது." "என்னது? என்னது?" "இல்ல பாஸ் எனக்கு ஒரு அண்ணன் இருந்த மாரியும், அவன் இன்னும் உயிரோட இருக்கிற மாரியும் எனக்கு ஞாபகம் வருது" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவுக்கும் சந்தோஷமா இருக்கு. "அப்படியா? அப்படியா இருந்தா அத இன்னும் கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. அவன் யாரு என்னங்கிறத நீ யோசிச்சு பார்த்தீன்னா, நமக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஒரு வேள ஸ்ட்ரேஞ்சர பத்தி சொன்னோம்னா, அதுல இவன் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சா, அது வேற மாரி ஆயிடுமே அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, நான் மறுபடியும் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நெனைக்கிறேன். உன் ஃபேமிலி எப்படி தீ விபத்தா அப்படின்னு கேட்குறான். ஆனா, அவனுக்கு தீ விபத்தா தான் தெரியுது. அதுக்குள்ள வேற ஏதோ விஷயம் இருக்குது. ஆக மொத்தத்துல ஸ்ட்ரேஞ்சர் பயபுள்ள கிட்ட தான் கதையோட ட்விஸ்ட்டே இருக்குதா? நான் இத எதிர்பார்க்கவே இல்லையே! நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன கேட்குறான்னா, ஹீரோயின் எங்க போயிருக்காங்கிற எதுவும் க்ளூ கிடைச்சதா அப்படின்ட்டு, நான் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் எங்கெல்லாம் போறாரோ நம்ம ஆள போட்டு வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஹீரோயோட ஃப்ரெண்ட தான் காட்டுறான். ஏன் நேரா ஹீரோயின தான் பார்க்க போயிருக்கான். அவ தான் லெட்டர் அனுப்பிச்சு இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன பார்க்க வர சொல்லியிருப்பா போல. அவன் வந்த உடனே ஹீரோயின பார்த்துட்டு, "நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கியா?" சந்தோஷமா இருக்கேன் தான். சரி நான் வரும்போது வெறும் கையோட வந்துட்டேன். நான் போய் ஒரு கேக் வாங்கிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நானும் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன். நீ போயிட்டு வா" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அங்க பார்த்தா இவனுக்காக வெயிட் பண்ணா கரெக்ட்டா நம்ம ஹீரோ பயபுல வந்து நிக்கிறான். ஆக மொத்தத்துல அவன ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோயின லாக் பண்ணிட்டாய்ங்க. "நீ எப்படி இங்க வந்த? நீ இங்கேருந்து போ. நான் இங்கேருந்து போணும்னா உன்ன கூட்டிட்டு தான் போவேன். அது இதுல நான் தெளிவா தான் இருக்கேன். இவ்வளோ நேரம் உனக்கு குடுத்த ஃப்ரீடமே போதும்னு நெனைக்கிறேன். என்னோட வந்துரு" அப்படிங்கிற மாரி ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, "என்னால வர முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. "இங்க பாரு, நான் உனக்கு தேவையான ஃப்ரீடம் குடுத்துட்டேன். தேவையான டைமும் குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றப்ப, "ஆனா நீ இல்லாம இருக்கும்போது தான், நான் எந்த ஒரு ஹர்ட்டிங்கும் இல்லாம இருக்கேன். ஓரளவுக்காவது நிம்மதியா இருக்கேன்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ செம்ம கடுப்பாயிடுது. அந்த நேரத்துல நம்ம ஃப்ரெண்டு பயப்புள்ள உள்ள வர, "ஓஹோ! மேடம் இவங்க கூட தான் நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா?" அப்படின்னோனே ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். "டேய் மறுபடியும் பிரச்சனை பண்ணாத" அப்படின்ட்டு அவன் ஹீரோ கூட சண்டைக்கு வரும்போது, ஹீரோட ஆட்கள் வந்துட்டு அவன புடிச்சிடுறாய்ங்க. ஹீரோயின பார்த்து, "அப்போ ஹேப்பினஸ்ங்கிறது இதுதானா? இதுதானா?" அப்படின்னு சொல்ட்டு, நான் இந்த விஷயத்த எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னே எனக்கு புரியல. இந்த இடத்துல ஹீரோ கொஞ்சம் கொடூரமான மிருகமா நடந்துப்பான். என்ன பண்றான்னா, ஹீரோயின் நிக்கிற அந்த டேபிள் இருக்குல்ல, அதுல அவள அப்படியே சாய்ச்சு வச்சு, அங்க அவகிட்ட அப்படியே தப்பா நடந்துக்கிறான். இத பார்க்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, தான் விரும்புன ஒரு பொண்ணு இப்படி ஒரு கொடுமை தன் கண்ணு முன்னாடி நடக்கும்போது, அதுவும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள்லாம் ஓடி வந்து அந்த ரூம பார்க்க வரும்போது, அவ என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அங்க இருக்கிற மக்கள விரட்டி விடுறா அவ. "போங்க எல்லாரும் இங்கிருந்து போங்க, போங்க" அப்படின்ட்டு. பயபுள்ள அந்த அளவுக்கு கொடூரமா நடந்துக்கிறான் ஹீரோ. அவளோட ட்ரெஸ்ஸ கிழிச்சு அப்படியே ஹீரோயின் கண்ண பார்க்கும்போது அதுல வெறும் ஹர்ட்டிங்கு, வெறுப்பு மட்டும் தான் இருக்கும். எனக்கு என்னமோ இவன் இத லவ்வுக்காக பண்ற மாரி எனக்கு சுத்தமா தெரியலங்க. அந்த அளவுக்கு இதுல அவன் மோசமா நடந்துப்பான். என்னோட ஃப்ரெண்டு வெளியில உட்காந்து மனசு ஒட்டஞ்சு, அவன் என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, ஹீரோயின் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வரும்போது அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். அவளால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருப்பா. போறப்போ ஒரு பேச்சு சொல்லிட்டு போவான் பாருங்களேன். "இவ என்னோட ஒய்ஃப்" அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லிட்டு, இனிமேல் இவ பின்னாடி நீ வராத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவான். எனக்கு சரியான கோவமாயிடுச்சு இந்த எபிசோட்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் அந்த மழையில தூக்கிட்டு போறப்போ, "அவ்வளோ அழகா இருக்கு" அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இந்த சீன பார்க்கும்பொழுது, ஒரு லவ் இல்லாம ஒரு லஸ்ட் மட்டும் புடிச்ச ஒரு மிருகம் மாரி நடந்துப்பா.
இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும், ஹீரோவுக்கும் என்ன ஆச்சு? என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க இந்த எபிசோட பொறுத்தவரைக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.